வானத்தின் கீழே பூமி மேலே வானவர் இயேசு நாமம் அல்லால். வானத்தின் கீழே பூமி மேலே வானவர் இயேசு நாமம் அல்லால். ரட்சிப்படைய வழி இல்லையே, ரட்சகர் இயேசு வழியவரே. Praise the Lord. இயேசுவின் இனிதான நாமத்தில் இந்த மார்னிங் டிவோஷனை கேட்க வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க போகிற நாம் கண்டிப்பாக வெறுமையாக திரும்பி போக மாட்டோம். ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்துல நமக்கு பதில் கொடுக்க போகிறார். விசுவாசத்தோடு இந்த தேவ செய்திக்கு நம்ம ஆயத்தமாய் காத்திருக்கலாம். நானும் விசுவாசத்தோடு ஏசப்பா இந்த நாளுக்கான வசனம் என்ன, தலைப்பு என்ன நீங்க என்னோட இடைப்பட போறீங்க, நான் என்ன வார்த்தையை சொல்லணும்னு சொல்லி ஜெபித்த பொழுது தேவன் எனக்கு கொடுத்த தலைப்பு ஏன் குழப்பம். இது தலைப்பா எனக்கு முதல்ல தெரியல. ஏன்னா இது ஏசப்பா நம்ம கிட்ட கேட்கிற ஒரு கேள்வியா இருக்கு. என் மகளே, என் மகனே, ஏன் குழப்பம், என்ன குழப்பம் உனக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியா இருக்கு. கேள்வியை மட்டும் ஆண்டவர் சொல்லல, அதற்கான பதிலையும் அவருடைய வார்த்தையின் மூலமாக நமக்கு கொடுக்கிறார். யாக்கோபு 1:8 நம்ம வாசிக்கும் பொழுது, இரு மனம் உள்ளவன் தன் வழிகளிலெல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். டபுள் மைண்டட் மேன் அன்ஸ்டேபிள் இன் ஆல் ஹிஸ் வேஸ் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். ஆமா, இந்த நாளிலும் தேவன் எனக்கு கொடுத்த தியான வசனம் இதுதான். ரொம்ப தெரிந்த ஒரு வசனம் தான். ஆனால் ஆண்டவர் என்ன காரியத்தை இந்த வசனத்தின் மூலமாக நம்ம இடத்துல சொல்ல போகிறார் நம்ம பார்க்கலாம். ஒருவேளை நீங்களும் ஒரு சூழ்நிலையில இருக்கலாம், ஒரு தெளிவு இல்லாம ஏதோ ஒரு குழப்பம் உங்க மனதுக்குள்ள போய்கொண்டே இருக்கலாம். நீங்க உங்களை பார்த்தே சில கேள்விகளை கேட்கலாம். என்ன ஆச்சு எனக்கு, ஏன் எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு, ஏன் என்னால ஒரு தெளிவான ஒரு முடிவை எடுக்கவே முடியல, ஒரு தடமாற்றமா இருக்கே, யோசிச்சு என்னுடைய தலையே சுத்துதே, நான் என்ன பண்ணுவேன், இசப்பா எப்படியாவது எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு ஏதாவது ஒரு வழி காட்டுங்கன்னு சொல்லி இந்த குழப்பத்தோடு இருக்கலாம். அதை கேட்டுக்கொண்டு நீங்க இருக்கலாம். ஆமா, ஆண்டவர் இந்த குழப்பத்திற்கு பதில் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். நம்ம ஜெபிக்கலாமா? கண்களை மூடுவோம். ஜெபித்து ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ள கடந்து செல்லலாம். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பின் தகப்பனே, தாயும் தகப்பனை காட்டிலும் எங்களை அதிகமாய் நேசிக்கிறவரே, அப்பா எங்களுடைய மன குழப்பங்களை எடுத்து மன தெளிவை கொடுக்க நீங்க வல்லவராய் இருக்கிறீங்க. அப்பா இந்த நாளில கூட இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு அவங்க மனதில் இருக்கிற குழப்பங்களை நீக்கி மன தெளிவை உண்டு பண்ணுங்க. உம்முடைய வார்த்தை அவர்களுக்கு ஒரு போஜனமாக இருக்கட்டும். அப்பா இயேசு சுவாமி, நீங்க அப்படி செய்ய போறீங்க. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் இன்ப நாமத்தில் பிதாவே, ஆமென். Amen. Praise the Lord. Yes, நம்ம ஆரம்பத்துல பார்த்தது போலதான் நம்ம மனதுல இருக்கிற குழப்பங்கள் வெறும் குழப்பமா நமக்கு தோன்றினாலும் அதற்கு பின்னாடி சில காரியங்கள் ஒளிந்து வைத்திருக்கிறது, அதாவது மறைந்து வைக்கப்பட்டிருக்குது. வெளிப்படையா பார்க்கும் பொழுது இது ஒரு குழப்பம், அவ்வளவுதான், அந்த ஒரு வார்த்தையோட நம்ம போயிடலாம். ஆனா ஆண்டவர் இல்ல, இந்த குழப்பத்துக்கு பின்னாடி கிரியை செய்கிற காரியங்கள் இருக்கு, கிரியை செய்கிற குணங்கள் இருக்கு, அது மறைந்து செயல்படுது அப்படின்னு ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்தினார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஆண்டவருடைய சமூகத்துல தொடர்ந்து காத்திருந்தேன். அப்போ ஆண்டவர் எனக்கு 4 காரியங்களை கொடுத்தார். அதாவது இந்த குழப்பத்திற்கு காரணம் பின்னாடி மறைந்து செயல்படுகிற 4 காரியங்களை ஆண்டவர் எனக்கு காட்டினார். முதலாவதாக நம்ம பார்க்க பொழுது நம்மளுடைய வசனத்தின் படி இரு மனம், அதாவது இதுவா அதுவா, இதுவும் வேணும் அதுவும் வேணும், இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும் பொழுது எதை எடுப்பது எதை விடுவது, என்ன முடிவை எடுப்பது, இந்த முடிவு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு தெளிவில்லாத ஒரு காரணமா இருக்கு. அதுவே ஒரு தடையா இருக்கு. அந்த ஒரு காரியம் மிகப்பெரிய குழப்பத்துல கொண்டு போய் விடுது. மனதுடைய சமாதானத்தை அது கொள்ளைத்து போடுது. மனதுல ஒரு எப்பொழுதுமே ஒரு வியாகுலம், ஒரு பாரம் இருந்து கொண்டே இருக்கும். எங்க போனாலும் என்ன வேலை செஞ்சாலும் மறுபடியும் இந்த சிந்தனை நம்ம இருதயத்துல வந்துட்டே இருக்கும். அதாவது ஒரு முடிவையும் எடுக்க முடியாது, அதை மறந்துட்டு போகவும் முடியாது. இது முதலாவது காரியமாக தேவன் எனக்கு கொடுத்தது. இரண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா பயம்.
பயமா? எனக்கு பயந்த சுபாவம்லாம் நான் கிடையாதே, நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லையே, எனக்கு வெறும் குழப்பம்தான் இதுல இருக்கு அப்படின்னு சொல்றீங்களா? ஆனா ஆண்டவர் சொல்றாரு, பயம் உள்ள மறைந்து செயல்படுது இந்த குழப்பத்திற்கு அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அது என்ன, எதனால அந்த பயம் மறைந்து செயல்படுது அப்படின்னா, இந்த முடிவுகளை எடுக்காம நம்ம குழம்பி கொண்டிருக்கும் பொழுது ஒருவேளை நம்மளுடைய ஆழ்ந்த சிந்தனையில இந்த முடிவை எடுத்தா எனக்கு இந்த பிரச்சனை வந்துருமா, இந்த முடிவு சரியானதா இருக்குமா, ஒருவேளை தப்பான முடிவா இருந்தா நான் கஷ்டப்படுவேனே, எனக்கு நஷ்டம் வந்துருமே, நான் அவமானப்பட்டு போயிடுவேனேன்னு சொல்லி அந்த பயம் என்கிற உணர்வு அதை மறைத்து கொண்டு குழப்பம்னு சொல்லி வெளியில காட்டுது. எஸ், இரண்டாவது காரியம் பயம்தான். வசனம் சொல்லுது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறாருன்னு. ஆமா, ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆனா இந்த இடத்துல பயம் வெளியரங்கமா கிரியை செய்யல, மறைமுகமா கிரியை செய்து. அதுதான் விஷயம். மூன்றாவது காரியம் பார்த்தீங்கன்னா, தைரியம் இல்லாத ஒரு தன்மை. அதை நம்ம டைரக்டான ஒரு வேர்ட்ல சொல்லணும்னா கோழைத்தனம்னு சொல்லலாம். ஆனா அது ரொம்ப மனதிற்கு காயப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தையா இருக்கும். அதனால தைரியம் இல்லாத ஒரு தன்மைன்னு நம்ம வைத்துக் கொள்ளலாம். நம்ம நினைக்கலாம், நம்ம லைஃப்ல எத்தனையோ விதமான ஒரு சிச்சுவேஷன் வந்திருக்கும், தைரியமா நம்ம செயல்பட்டிருப்போம், தைரியமா நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் செய்திருப்போம். ஆனா ஏதோ இந்த ஒரு குழப்பத்தினால நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. ஆனா இந்த குழப்பத்துக்கு பின்னாடி செயல்படுகிறது இந்த தைரியம் இல்லாத ஒரு குணம் தான். என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம், என்ன நடந்தாலும் எதிர்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு உணர்வு இல்லாததுனாலையும், பராக்கிரமசாலியாகிய கர்த்தர் என்னோடு இருக்கிறாருங்கிறத உணராம அந்த விசுவாச குறைவு காணப்படுகிறதுனாலையும் இந்த ஒரு தைரியம் இல்லாத ஒரு நிலைமை முடிவை எடுக்க விடாமல் தடையாய் அமைந்திருக்குதுன்னு நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். நான்காவது கடைசியான ஒரு காரியம் அதிருப்தி. நம்ம முன்னாடி இருக்கிற இந்த குழப்பத்திற்கு காரணம், என்ன முடிவு எடுத்தாலுமே அது ஒரு அதிருப்தியை கொடுக்கக்கூடிய ஒரு முடிவு தான் நம்ம மனதுல வைத்துக் கொள்வது. அதனாலதான் நம்மளால முடிவு எடுக்க முடியல. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இருக்கிற நிலைமை ஒரு கம்ஃபர்ட் ஜோனா இருக்கலாம். ஆனா நமக்கு முன்னாடி ஆண்டவர் வைத்திருக்கிற காரியமும் அதை நம்ம செயல்படுத்தணும் அப்படின்னா நம்மளோட கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து நம்ம வெளியில வரணும். ஸோ அது நமக்கு ஒரு அதிருப்தியை கொடுக்குது. அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளில வர்றதுக்கு நமக்கு விருப்பம் இல்லை. ஸோ அதனாலதான் நமக்கு இந்த ஒரு அதிருப்தி, அதோடு கூட செயல்படுகிற ஒரு சந்தேகம், இது இரண்டும் சேர்ந்து நமக்கு ஒரு குழப்பத்தை நீடித்து இன்னும் அதற்கு ஒரு தெளிவான முடிவை எடுக்க விடாமல் தடையாய் அமையுது. இந்த 4 காரியங்கள் தான் தேவன் என்னோடு சொன்னது. அப்ப நானே மிக ஒரு ஆச்சரியத்துக்குள்ளான, ஆமா, நம்ம வெளிப்படையா ஒரு குழப்பம்னு சொல்லிடுறோம். ஆனா இந்த குழப்பத்திற்குள்ள இத்தனை சிந்தனைகள் நம்ம மனதுல இருக்கிறது மறைந்து செயல்பட்டு கொண்டு இருக்குது. ஆமா, இன்னைக்கும் இதுல என்ன நம்ம ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா விசுவாசம். இந்த விசுவாசம்ங்கிறது ஓங்கி நிற்கும் பொழுது மற்ற எல்லா காரியங்களும் நம்ம விட்டு விலகி போகும். என்ன விசுவாசம் இல்லை அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு நினைக்க வேண்டாம். நம்ம வேதத்துல இருக்கிற நம்முடைய முற்பிதாக்களை நம்ம நோக்கி பார்க்கலாமா? நமக்கு நல்லா தெரியும், ஆபிரகாம், அவர் எப்படி, அவருக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஆனா ஆபிரகாம் ஈசாக்க ஒரு மலையின் மேல பலியிட கொண்டு போனாரு. நல்லா யோசிச்சு பாருங்க, இதற்கு மறைவாக என்ன இருந்தது? விசுவாசம் மட்டும்தான். அந்த விசுவாசத்தினாலதான் அவர் ஒரு மனதோடு இரு மனம் இல்லாம மலைக்கு தன்னுடைய மகனை பலியிட கொண்டு போனாரு. சரி, அடுத்து ரொம்ப பயந்த சுபாவம் உள்ள கிதியோன், நமக்கு நல்லா தெரியும், ரொம்ப பயந்த ஒரு சுபாவம். ஆனா அவரால் எப்படிங்க பாகாலுடைய பலிபீடத்தை தகர்த்து எறிய முடிந்தது? ஒரு பயந்த சுபாவம் உள்ளவரால எப்படி இதை செய்ய முடிஞ்சது? சரி, அடுத்து நம்ம பார்த்தோம், அதாவது கோழைத்தனம் அப்படின்னு சொல்லிட்டு, இதற்கு ரொம்ப பெஸ்ட் எக்ஸாம்பிள் நமக்கு தெரிஞ்ச பேதுரு. நல்லா யோசிச்சு பாருங்க, ஏசப்பாவை எப்படியெல்லாம் மறுதளிச்சாரு, சபிச்செல்லாம் சொன்னாரு. ஆனா அவருடைய முதல் பிரசங்கத்திலே 3000 பேரை அவர் ரட்சிப்புக்குள்ள கொண்டு வந்தார். ஆத்துமாக்களை ஒரு பிரசங்கத்தின் மூலமாக ஆதாயப்படுத்தினாரு. எவ்வளவு பெரிய ஒரு தைரியம் அவருக்குள்ள இருந்துச்சு. அந்த தைரியத்திற்கு அடிப்படை என்ன? சரி, கடைசியா ஒரு அதிருப்தி, நம்ம ஒரு காரியத்தை பார்த்தோம். ரூத்தை பாருங்க,
அவங்களோட மாமியார் அந்த ஊருக்கு போகிறாங்க, அவங்களுடைய ஜனத்தை பார்க்குறாங்க, அவங்களுடைய கடவுளை தான் இப்போ அவங்க கடவுளாக ஏற்றுக்கொள்கிறாங்க. ஒருவேளை ரூத் அவங்கள விட்டு போயிருந்தா இன்னொரு கணவரை அவங்க சொந்த நாட்டிலேயே பார்த்து திருமணம் செய்து ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்ட் ஜோனை ஏற்படுத்தியிருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு இனிமேல் அங்கே போகும்போது என்ன நடக்கும்னு தெரியல. ஆனாலும் அந்த கம்ஃபர்ட் இல்லாத ஒரு விஷயத்தை அவங்க தெரிந்து கொண்டு அவங்க மாமியாரோடு அவங்க கடந்து வந்தாங்க. எப்படி? இது எல்லாத்துக்கும் பின்னாடியும் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா விசுவாசம். ஒவ்வொரு நபர்களுக்கும் அந்தந்த குணங்கள் இருந்திருக்கலாம். பயந்த சுபாவம் இருந்திருக்கலாம், கொலைத்தனம் இருந்திருக்கலாம், அதிருப்தி இருந்திருக்கலாம், இரண்டு மனம் இருந்திருக்கலாம். ஆனா அதை காட்டிலும் விசுவாசம் அதிகமா வளர்ந்து நிற்கும் பொழுது அவங்க இது எல்லாத்தையும் அவங்க ஒரு பக்கமா தள்ளி வச்சுட்டு விசுவாசத்தை பிடித்து போனாங்க. பிடித்து போனவங்களுக்கு என்ன நடந்துச்சு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆண்டவரை விசுவாசித்து போனாங்க. எல்லாமே அவங்களுக்கு நன்மைக்கு எதுவாக முடிஞ்சது. ஒன்றுமே இல்லாமல் போனாலும் ஆண்டவர் பன்மடங்கு ஆசிர்வதித்தார். இன்னைக்கு கூட உங்களை என்ன பார்த்து ஏசப்பா சொல்றது அதுதான். இந்த உலகத்துல எதுவுமே நிலையானது கிடையாது. எல்லாமே நிலையானது. எல்லா உறவுகளும் நிலை இல்லாதது தான். சரி, அப்படி இருக்கும் பொழுது இந்த விசுவாசத்தினால நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் எடுத்து வைக்கணும். விசுவாசம் நம்பப்படாதவைகளின் உறுதின்னு நம்ம பார்த்துருக்குறோம், காணப்படாதவைகளின் நிச்சயம்னு நம்ம அறிந்து வைத்திருக்கிறோம். இப்போ நம்ம சொல்லலாமா, பராக்கிரமசாலியான கர்த்தர் என்னோடு இருக்கிறார்னு சொல்லலாமா? தேவன் எனக்கு போஷிப்பார், தேவன் என்னை நடத்துவார், தேவன் என்னை உயர்த்துவார், தேவன் என்னை தாங்குவார், தேவன் என்னை ஏந்துவார்னு சொல்லி அவரை இறுக்கமா பிடித்து கொள்ளலாமா? ஐசப்பா, நீங்க என் கூட இருக்கிறீங்க, நான் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்றேன், இந்த குழப்பத்துக்கு இனிமேல் நான் இடம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி விசுவாச ஒரு ஜெபம் பண்ணலாமா? கண்களை மூடுவோம். எங்களை நேசிக்கிற அன்பின் தகப்பனே, அப்பா, ஒரு அருமையான வார்த்தை மூலமாக எங்கள் இருதயத்துல இருந்த நீண்ட நாள் குழப்பங்களுக்கு பதில் கொடுத்துட்டீங்கப்பா. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா. எங்கள் இருதயத்துல ஒருவேளை மறைந்து செயல்படுகிற இந்த இருமனமாக இருந்தாலும் சரி அப்பா, பயமாக இருந்தாலும் சரி, கோழைத்தனமாக இருந்தாலும் சரி, அதிருப்தி, சந்தேகம் எதுவாக இருந்தாலும் அப்பா, அது இப்பொழுது எங்கள் இருதயத்தை விட்டு வெளியேறும்படியாக ஜெபிக்கிறேன். தேவ ஆவியானவர் எங்களை வழி நடத்துங்கப்பா. எங்களை நீங்க வழி நடத்துவீங்க. நாங்க விசுவாசத்தோடு நாங்க இதை அறிக்கை செய்கிறோம். இயேசுவின் இன்ப நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். Thank you. Praise the Lord.